ஏற்புரை வழங்குவார். இன்று இந்த எளிய அடியனுக்கு நாப்பில் வளமா பேரவை, நாப்பில் வளமா ஜாமியா நாப்பில் வளமும் இவைகளின் சார்பாக மதுரை மாநகரத்தினுடைய இந்த சமுதாய பிரபுகளுக்கு முன்னால் அம்மாக்களுக்கு முன்னால் சிறப்பு செய்து கண்ணியப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கக்கூடிய இந்த பெருமக்களுக்கு என்னுடைய மனக்கான உள்ளத்திற்கு எடுக்கின்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இவருடைய வாழ்விலும் இவருடைய தீனின் பணிகளிலும் அவருடைய ரிசுக்கிலும் அவருடைய குடும்பத்தாரிலும் அனைத்து நற்பணிகளையும் பறக்க செய்வானாக என்ற துஆவை இந்த நேரத்தில் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு பெருந்திருமை நாப்பில் உலமா பேரவை மகத்தான சாதனைகளை செய்வது. சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்திலே தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இஸ்லாமிய எழுத்தாளர்கள், அது உலமாக்களில் உள்ள இஸ்லாமிய எழுத்தாளர்கள், இவர்களை எல்லாம் இந்த நாப்பில் உலமா பேரவை மதுரை மாநகரிலே ஒன்று கூட்டி அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்தி அவர்களை சங்கைப்படுத்தி அவருடைய நூல்களையும் அறிமுகப்படுத்தி ஒரு சிறப்பான விழாவை நடத்தியது. அதில் நம்முடைய அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆய்வாளர் கண்டிக்கக்கூடிய அல்லாஹ் நண்பர் தாஜல்வாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இங்கே வருகின்ற பல்வேறு உலமாக்கள் அதிலே கலந்து பங்கெடுத்துக் அது தமிழகத்திலே ஒரு முன்னோடியான ஒரு பணியாக அது கருதப்படுகிறது. ஏனென்றால் 50 எழுத்தாளர்களான உலமாக்கள் அவர்கள் ஹயாத்துரை காலத்திலேயே அவர்களை அழைத்து அவர்களுக்கு சங்கிப்படுத்தி பொருட்களை வழங்கி அவர்களுடைய கிதாபுகளை அறிமுகப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த நாப்பில் உலமா பேரவை முன்னெடுத்திருக்கிறது என்றால் அது தமிழகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய ஆசிரியர் விருந்தனை மறைந்த மௌலானா மர்ஹூம் முகமது காசிம் ஹஜ்ரத் அவர்களுடைய ஒரு துஆ பரக்கத், அவர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு சேவை, அதற்கடுத்து அவர்களுடைய மகனார் மௌலவி முஸ்தபா காசிமி ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த தாராள மனப்பான்மையும் சமுதாயத்தினுடைய சேவைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையும் தான் என்று நான் உணர்கின்றேன். ஏனென்றால் இந்த எழுத்தாளர் பெருமக்களுக்கு கொடுக்கிற அந்த ஆர்வம் இருக்கிறது, அது மேலும் மேலும் அவர்களை எழுத தூண்டுகிறது, சமுதாயத்துக்காக பல்வேறு பணிகளை செய்வதற்கு அவர்களை ஆர்வப்படுத்துகிறது. அது மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒரு பணி. அதனை சமீபத்தில் கூட நான் ஜமாத்துல் தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் மாத்திரம் நிர்வாகத்தை சொன்னேன். மதுரை மாவட்டத்தில் நாப்பில் பேரவை செய்திருக்கக்கூடிய அந்த பணியை நாம் முன்மாதிரியாக கொண்டு தமிழகம் தழுவிய அளவிலே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமிய எழுத்தாளர்களை அழைத்து நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்திருக்கிற சேவை மிகப்பெரிய சேவை. பல இஸ்லாத்தினுடைய அறிவு களஞ்சியங்களாக இருக்கின்ற அந்த மாமேதைகளை, அந்த எழுத்தாளர் பெருமக்களை, குறிப்பாக இளைஞர்களான எழுத்தாளர் பெருமக்களை, இவர்களை எல்லாம் நம்முடைய உலமா சபையின் மூலம் கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு ஆர்வம் கொடுக்க வேண்டும் என்று அந்த தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் மாத்திரம் நிர்வாகிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று துஆ செய்யும். இந்த நாப்பில் உலமா பேரவை செய்த அந்த கூட்டத்தில் தென் மாவட்டங்கள், குறிப்பாக மதுரை மாவட்டம், நெல்லை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இது போன்ற 3-4 மாவட்டம் தான் இப்பொழுது 10 மாவட்டமாக பெருகியிருக்கிறது. தென் மாவட்டங்கள் அதில் உள்ள உலமாக்கள் எல்லாம் அழைத்து சிறப்பு செய்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தான் இந்த குறிப்பாக மதுரை மாவட்டத்திற்கும் நெல்லை மாவட்டத்திற்கும் இஸ்லாமிய இஸ்லாமிய கல்வியினுடைய பொக்கிஷங்களை அதிகமாக வழங்கி இருக்கின்றனர். தமிழகத்தில் 30க்கும் அதிகமான மாவட்டங்கள் இருந்தாலும் இந்த 2 மாவட்டங்களில் உள்ள உலமாக்கள் செய்த சேவை ஆரம்ப காலத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முதலிருந்து இன்று வரை மிகப்பெரியதாக இருப்பதை நீங்கள் காணலாம். இது அல்லாஹ் தஆலா இந்த 2 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து பல்வேறு மிகப்பெரிய மாபெரும் வேலைகளை எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நீங்கள் வரலாறு பாருங்கள். மதுரை மாவட்டத்திலே முதலாக குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய மௌலானா எஸ் அப்துல் காதர் பாக்கவி அவர்கள் உத்தம பாடத்தை சேர்ந்தவர் நம்முடைய மதுரை மாவட்டத்தில். அதே போன்று அவர்களுடைய ஊரிலேயே PhD
முகமது குலாய் அவர்கள் திருக்குறானுடைய வழக்கு உரைக்கின்றது. அதே போன்று பாக்கியார் சாலிகாத்திலே முதல்வராக இருந்து பல்லாயிரம் உலமாக்களுக்கு ஆசிரியராக இருந்த விபுலாதத்துக்கு அழைக்கப்படக்கூடிய மௌலானா அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த உத்தமபாளையத்தை சேர்ந்ததுதான், மதுரை மாவட்டத்தை சேர்ந்தது. அதற்கு பிறகு பாக்கியார் சாலிகாத்தினுடைய 2 முதல்வர்கள் எங்களுடைய ஆசிரியர் தந்தைகள் இங்கே அமைப்பதற்குரிய எங்களுடைய மௌலானா இன்னும் மற்றும் பல உலமாக்களுடைய ஆசிரியர் தந்தைகளான மௌலவி கமாலுத்தீன் பாக்கவி, அதே போன்று மௌலானா மௌலவி PSP ஜெயலலிதா பாக்கவி, அந்த இருவரும் பாக்கியாத்தினுடைய அபூபக்கர் அவர்கள் பிறகு முதல்வராக நீண்ட காலம் இருந்தவர்கள். அவர்கள் நம்முடைய மதுரை மாவட்டத்தை சேர்ந்ததுதான். மௌலானா கமாலுத்தீன் அவர்கள் எங்களுடைய ஊரில் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தையங்கோட்டையை சேர்ந்தவர்கள். மௌலானா PSP ஜெயலலிதா அதற்கார்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீராமபுரத்தை சேர்ந்தவர்கள். அப்போ 3 முதல்வர்கள் இந்த மாவட்டத்தில் தான் வந்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு எழுத்தாளர் பெருமக்கள் இவர்களை தவிர பெரும் மார்க்க மேதைகள் பெரியகுளத்திலே மௌலானா மௌலவி காரி சருவுதீன் சிறந்தவர்கள் வாக்குவர்கள் தமிழ் மாநில ஜமாத் உலமா சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பல ஆண்டுகள் இருந்தவர்கள். அதே போன்று எங்களுடைய ஊர் எங்களுடைய சொந்த ஊரான பழனிக்கு அருகிலே இருந்த மௌலானா சிராஜ் பாக்கல் சரகத்துல்லா சிராஜ் பாக்கல் GMS சிராஜ் பாக்கல் அழைப்பார்கள். அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை கொண்ட நெஞ்சில் நிறைந்த நபிமணி என்கிற அழகினுடைய கவிதை வடிவில் இன்று மௌலானா எங்களுடைய அருமை மாணவர் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த சிறந்த மார்க்க மேலை மௌலானா முஸ்தபா காஷ்மீர் அவர்கள் நபி அவர்கள் நேசத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அது போன்ற அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வரலாறையும் தொகுத்து நெஞ்சில் இருந்த நபிமணி என்று மௌலானா சிராஜ் பாக்கல் அவர்கள் வழங்கினார். அவர்கள் எங்களுடைய பழனிக்கு அருகிலுள்ள கீரனூர் நகரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் போன்ற ஒரு பெரிய சாதனையை உலமாக்கள் செய்தவர்கள் கிடையாது. அப்போ அதே போன்று கீரனூர் நகரிலே மௌலானா கலீல் அஹ்மத் கீரனூரை எதிர்த்தவர்கள் இருந்தார்கள். மாபெரும் மார்க்க மேலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்புகளை எடுத்தவர்கள். அவர்கள் அரபி மொழியிலே அல் அஃப்லாக் அல் அவ்காத் என்கிற நூலை தொகுத்திருக்கிறார். அதாவது வானசாஸ்திரம் தொழுகையினுடைய பக்தர்களும் என்ற பக்தர்களை பற்றி உண்டான விளக்கங்களையும் மாநிலங்களுடைய கோள்களை பற்றி உண்டான விளக்கங்களையும் அவர்கள் அரபு மொழியிலே இடைத்தந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் நம்முடைய மதரசாக்கள் எல்லாம் இலங்கையிலும் பல்வேறு மதரசாக்களில் பாடத்திட்டமாக இருக்கு. அதை குறித்தவர்கள் பிறந்தது தான். அதாவது இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்தது தான். முதல்ல தான் இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டம், முன்னால் அது மதுரை மாவட்டம் தான். அதுபோன்று பெரும் உலமாக்கள் நம்முடைய மௌலானா மௌலவி காசிம் அவர்கள் திண்டுக்கல்லிலே ஆசிரியர் அந்த காலங்களில் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவர்கள் பல்வேறு கழகங்களிலே ஆசிரியர் தந்தையாக இருக்கிறார்கள். கடைசியிலே JMS அரபிக்கல்லூரி ஜாமியா மலிமுசாமியாவை நிறுவதிலும் அதிலே பணியாற்றுவதிலிருந்து மிகப்பெரிய ஒரு கல்விக்கூடத்தை மதுரை மாநகரிலே உருவாக்கியிருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த நாபில் உள்ள அரபிக் கல்லூரியை துவக்கி அதை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார்கள். இன்றைக்கு நல்லா அவருடைய புகழை 100ஆக ஆக்கி வைப்பானாக. அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த மகாமை தருவானாக. அவருடைய பிள்ளைகள் அவருடைய மாணவ மணிகள் தான் இந்த சேவை எல்லாம் செய்தது. ஆக அவர்களும் இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதே போன்று குரான்களுடைய ஆசிரியர் மௌலானா மௌலவி அஷ்ரஃப் எதிர்த்தவர்கள் அவர்கள் கள்ளப்பட்டி என்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்திருந்தால் இந்த மதுரை மாநகரில் தான் நீண்ட நெடிய காலம் அவர்களும் அவருடைய தந்தையார் மௌலானா அப்துல் ஜப்பார் பாக்கவி எதிர்த்தவர்கள் இங்கே வசித்து பல்வேறு பாக்கு சேவைகளை செய்திருக்கிறார். இப்படி மதுரை மாவட்டத்துக்கு ஒரு தனி வரலாறு இருக்கிறது. மிகப்பெரிய சேவைகளை செய்ய எல்லாம் இந்த மாவட்டத்தில் தோல்வி செய்திருக்கிறார். அடுத்து நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெல்லை மாவட்டத்திலே திருக்குறானை முழுமையாக அதற்கு விரிவுரை எழுதிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் மௌலானா மௌலவி EM அப்துல் ரஹ்மான் அவர்கள் அன்வாருல் குர்ஆன் என்கிற பெயரில் குர்ஆனுடைய முழு தஃசீரும் எழுதினார். அவர்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய சகோதரர் மௌலானா மௌலவி அபுல் ஹசன் சாதிலி அவர்கள் ஜமாத் உலமா பத்திரிகையை 60 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தவர்கள். அவர்கள் மிகப்பெரிய அறிஞர் பெருமகனார், மிகப்பெரிய மார்க்க மேதை. அவர்கள் இஸ்லாமிய மக்களில் இஸ்லாமுடைய சிறப்பை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதிலே மிகப்பெரிய அறிஞர் அவர்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதுபோன்று TJM சலாஹுதீன் சமீப காலத்தில் நம்மோடு இருக்கிற இஸ்லாமிய மிகப்பெரிய ஆர்வத்தை கொண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலிம் அவர்கள். அதுபோன்று நிறைய லால்பேட்டையிலே
ஷேகுல் ஹதீஸாக இருந்து தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவராக இருந்து இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு இங்கே இருக்கிற இந்த தாருல் உலமா உருவாகுவதற்கு அடிப்படையாக இருந்த மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் மிஸ்பாஹி அவர்களும் நெல்லை பேட்டையை சேர்ந்தவர்கள். இப்படி நிறைய உலமாக்கள் நெல்லை மாவட்டத்தில் மௌலானா மௌலவி யூசுப் அன்சாரி அவர்கள் கடைகளில் பைசல் அன்வாரை துவங்கி இந்த தினம் 1000 உலமாக்களை வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை உருவாக்கியவர்கள். இப்படி மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்க மேடைகள் எல்லாம் இப்பொழுது யூசுஃபியாவுடைய நாதிராக்கூடிய மௌலானா முகமது அலி அவர்கள் மேலப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிற நம்முடைய இஸ்லாமிய ஆய்வாளர் மிக பெரும் சேவைகளை இஸ்லாத்துக்கு செய்து வருகிற இந்த தினம் அவர்கள் எழுதி அந்த நூலை பற்றி கேள்விப்பட்டு நூலை சேர்ந்தேன். அதாவது தமிழகத்தில் இஸ்லாத்துக்கு தொண்டு செய்த எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் எல்லாம் அவருடைய வரலாறுகள் எல்லாம் சுருக்கமாக தொகுத்து 2 மாதங்களாக அழகான முறையில் கொடுத்திருக்கிறார். அதிலே நம்முடைய அந்த பேர்களை படிக்கிற பொழுதே அவருடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட மேலை மௌலானா அப்படிப்பட்ட அறிஞர் ரஹ்மத் ராஜகுமாரன் அவர்கள், ஏன் இப்பொழுது தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையுடைய தலைவராக இருக்கக்கூடிய மௌலானா பி.ஏ. காஜா அவர்கள், மாபெருமாக்க ஐதனி அவர்கள், இப்படி நெல்லை மாவட்டம் பல்வேறு உலமா பெருமக்களை இந்த சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கிறது. மார்க்க மேதைகளை வழங்கி இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய விரிவுரை செய்தவர்களை வழங்கியது. ஆக இந்த 2 மாவட்டங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சிறப்பு கொடுத்தார். இந்த சின்ன சின்ன மாவட்டங்களாக புரிந்திருக்கலாம். ஆக இது அல்லாஹ்வுடைய கிருபை. அந்த அடிப்படையில் இப்பொழுது இஸ்லாமிய அறிஞர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சிறப்பு மதுரை மாவட்டத்திற்கான முதலாக கிடைத்திருக்கிறது. நம்முடைய நாப்பில் உணவு பேரவை கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அவர்கள் சமீபத்தில் 50 எழுத்தாளர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். அதற்கடுத்து அடியேற்கு ரியாது சாலிஹினை எழுதியதற்காக கண்ணியப்படுத்துவதற்காக இங்கே அழைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் நிறைந்த நன்றி துவாவும் செய்து கொள்கிறேன். ரியாது சாலிஹினை சிறப்பை பற்றி பல உலமாக்கள் சொன்னார்கள். பொதுவாக ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பரப்புவதற்கு பாடுபடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். அல்லாஹ் இப்ராஹிம் சமிய முகாலத்துல வாஹா வத்தாஹா வல்லல்லாஹு நீங்கள் அறிவினார். என்னுடைய சொல்லை யார் கேட்டு அதை மரணம் செய்து அதை பாடமிட்டு பிறகு மற்ற மக்களுக்கும் அந்த என்னுடைய சொற்களை யார் எட்டு வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செழிப்பாக்கி வைப்பானாக என்று அண்ணன் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசி. ஆனால் அவர்களுடைய ஹதீஸ்களை பரப்ப வேண்டிய கடமை மக்களுக்கு. அந்த காலத்தில் ஹதீஸ்கள் என்றால் அதாவது பயானிலே சொல்வார்கள் தவிர ஹதீஸ் நூலாக இருக்கவில்லை. சஹீஹ் புகாரியை நம்முடைய எஸ்.எஸ். அப்துல் காதர் அவர்கள் அதனுடைய தஜ்ரீதுல் புகாரி என்கிற அமைப்பில் அந்த காலத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு ஹதீஸுடைய நூல்கள் வரவே இல்லை. ரொம்ப அறிஞர் எம்ஆர்எம் அப்துல் அலீம் அவர்கள் அதாவது அல் ஹதீஸ் என்கிற ஒரு நூலை அரபியும் இல்லை இருந்தாலும் பல்வேறு ஹதீஸ் குறித்து அல் ஹதீஸ் வெளியிட்டார். அதுக்கு பிறகு ஹதீஸின் நூல்கள் இல்லை. அப்படி இருந்த காலத்தில் ரியாது சாலிஹினை எப்படியாவது தமிழிலே மொழிபெயர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் போட்டான். இது என்னுடைய திறமை அல்ல, அந்த எண்ணை அல்லாஹ்வே கொடுத்தான். அந்த அறிவை கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் இந்த ஹதீஸ் தொகுப்பை கொண்டு வர என்றால் ரியாது சாலிஹின் 900 ஆண்டுகளுக்கு முன்பு இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 900 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சிரியா நாட்டிலே இருந்து இந்த ரியாது சாலிஹை தொகுத்தார். அப்படி தொகுக்கிற பொழுது என்கிற அபூதாவுத், புகாரி, முஸ்லிம், அபூதாவுத் போன்ற அந்த கிரந்தங்களுக்கு சரியான ஹதீஸ்களை மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஹதீஸ்களை அவர்கள் தொகுத்து சுமார் 2000 ஹதீஸ்களை அவர்கள் அழகான முறையில் 360க்கும் அதிகமான தலைப்புகளை தொகுத்து இந்த இஸ்லாமிய உலகிற்கு வருகிறார். அது அவர்கள் வழங்கி 900 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அரபு மக்கள் எல்லாம் அந்த ஹதீஸ்களை படித்து அமல் செய்து வந்தார்கள். இன்றும் கூட அரபு நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு வீட்டிலும் ரியாது சாலிஹின். அதைத்தான் அவருடைய வீடுகளில் தாலீமாக படிப்பார்கள், ஓதுவார்கள், மஸ்ஜிதிலும் தாலீமாக படிப்பார்கள். அந்த அரபு நூல் நம்முடைய தமிழகத்தில் இதுவரை வரவில்லை. அடியேன் அதை கொண்டு வந்து 2001 பூர்த்தி செய்து சென்னையிலே மஸ்ஜித் மாமூரிலே அதில் நம்முடைய ஷேகுல் ஹதீஸ் மௌலானா அப்துல் ரஹ்மான் அவர்களை எல்லாம் அழைத்து அதை வெளியிடுவதற்கு முன்பாக தமிழில் அந்த கிரந்தம் வெளியே தமிழ் மக்கள் தெரியாது. அல்லாஹ்வுடைய திரும்பினால் வந்ததினால் இப்பொழுது அந்த ரியாது சாலிஹின் என்றால் என்ன, அதில் என்ன அமைந்திருக்கிற 2000 ஹதீஸ்களில் எங்கள் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய ஹதீஸுடைய விளக்கமுறை என்ன என்பதை
இப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள், தமிழக மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த அடியேன் மூலம் உருவாக்கி தந்தார். அதெல்லாம் தான் செய்தார். அவன்தான் தன்னுடைய திருநபி அவர்களை வகையை கொண்டு பேச செய்தான், ஹதீஸ் சொல்ல செய்தான். அவனே நம்மளுடைய பல்வேறு மொழிகளில் உலகம் முழுவதும் உள்ள மொழிகளில் அதை மொழிபெயர்க்க செய்தான். நம்முடைய தமிழகத்தில் கிடைத்தது. அதுக்காக நான் மிக சந்தோஷப்பட்டேன். பல உலமாக்கள் நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் துவா செய்தார்கள். அந்த நூல் இப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்க வேண்டும். தினந்தோறும் காலையிலே நாம் ஒரு பாடத்தை எடுத்து அதில் வருகிற ஒரு 5 ஹதீஸ்களை நாம் படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கு படித்துக் கொண்டே வந்தால் வீட்டிலே பரக்கத் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். செழிப்பும் எப்படி தர்மநாயகம் சொன்னால் துவா செய்தார்களோ, என்னுடைய ஹதீஸை படித்து அதை பரவலாக்குகின்ற மக்களுக்கு எல்லாம் பறக்கச் செய்வாங்க என்றார்களோ, அந்த பறக்கத்து நமக்கு கிடைக்கும். ஆக அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் உங்களுடைய இல்லங்களிலே யாவது பாருங்க அன்றாடம் படிக்க வேண்டும். எப்படி அரபு மக்கள் அவர்கள் வீடுகளில் 900 ஆண்டுகளாக அவர்கள் படித்து அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நூல் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற நம்முடைய மொழியிலே அல்லாஹ்வுடைய கிருபையால் அரபி மொழியிலும் அதை கொடுத்திருக்கிறேன். அந்த ஹதீஸை அப்படியே அரபி மொழியில் கொடுத்திருக்கிறேன். பிறகு அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, பிறகு தேவையான இடங்களெல்லாம் அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கு உரை, ஹதீஸ்களுக்கு தலைப்பும் கொடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இன்னும் கூட பல்வேறு நிஸ்வான் மதரசாக்களிலே அந்த நூல் பாடத்திட்டமாக வைத்து உங்களுக்கு படித்துக் கொடுக்கப்படுகிறது. 4 பாடங்களாக முதல்ல வந்துச்சு, இப்பொழுது ஒரே பாடமாக வந்திருக்கு. இதில் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முன்னுரையும் இடம்பெற்றிருக்கிறது, அவருடைய வரலாறும் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திருமணம் கூட முடிக்காமல் அவருடைய 50 வயது 50 ஆண்டு கால வாழ்விலே பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய விளக்கவுரையை அவர்கள் அரபு மொழியிலே 1000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். ரியாத் சாஹினை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த டமாஸ்கஸ் நகரத்திலே இருந்து இந்த ஒரு 1000 மாணவர்களுக்கு ஆசிரியராக படித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் அதில் அவருடைய முன்னுரையிலே அதை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் ஒரு பெருமை, அவர்களுடைய ஒரு பெரும் சிறப்பு என்னவென்றால் அவருடைய தாய் தந்தையோடு அவர்கள் ஹஜ் செய்தார். அவருடைய தகப்பனார், அவருடைய தாயார், இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி 3 பேருமாக சேர்ந்து ஹஜ் செய்கிற பாக்கியம் பெற்றதை பற்றி பெருமையோடு குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய மன்னரை இப்பொழுதும் டமாஸ்கஸ் நவா என்கிற ஊரிலே இருக்கிறது. ஆக அந்த கிரந்தம் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. அதை பாராட்டி சிறப்பிப்பதற்காக உங்களுடைய மனாபிகளும் பேரவை உலமாக்களும் மௌலானா மூலவிகளும் நம்முடைய முஸ்தபா கரத் அவர்களும் இன்னும் அவர்களோடு பணியாற்றின ஆசிரியர் பிறந்தைகளும் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா அவர்கள் எல்லாம் இந்த நூலை இந்திய வெளியீட்டு சிறப்பு செய்ததற்காக அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை நான் துவா செய்கிறேன். இந்த நூலை நீங்கள் எல்லாம் பரவலாக்க வேண்டும். பரவலாக்கி உங்களுடைய இளைஞர்களை படித்து அமல் செய்ய வேண்டும். இதனுடைய நோக்கம் அமல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக துவா செய்கிறார்கள்? என்னுடைய சொற்களை கேட்டு அறிந்து பரவலாக்கி அதை கொண்டு அமல் செய்து என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் சோழவாசிகளாக திகழ வேண்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையை நீங்கள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை நல்கியதற்காக இந்த நாட்டில் பேரவைக்கும் என்னுடைய அருமை மாணவர் மௌலானா மௌலவி முஸ்தபா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கிற அவர்களுடைய கல்லூரியுடைய வளமா பெருமக்கள், அவர்களோடு பணியாற்றுகின்ற சமுதாய சார்ந்தவர்கள் இங்கே பலர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமடைந்தேன். குறிப்பாக மீரான் ஹாஜியார் அவர்களோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய நற்பணிகளுக்கு உதவியாக இருக்கிறார். அந்த உதவியாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய பெரிய கூலியை கொடுக்கிறார். ஏனென்றால் சஹாபாக்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருந்தார்களோ, அவர்களுடைய தீனை மேலோங்க செய்வதில் தங்களுடைய செல்வங்களை அர்ப்பணித்தார்களோ, அதுபோன்று நம்முடைய சமுதாய புரவலர்கள் இந்த இடம் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். உலமாக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எழுத்தாக்கங்கள் வெளியிடுவதற்கும் அவருடைய கிதாபுகள் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு போய் சேர்வதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய மதரசாக்களுக்கு அவர்கள் மார்க்க கல்வி பெறுகின்ற மக்களுக்கு உதவுகிறார். அல்லாஹ் அவருடைய வாழ்வுகள் எல்லாம் பறக்க செய்வானாக. அவர்களுடைய ஹயாத்திலும் அவருடைய இசைத்திலும் அவருடைய குடும்பத்தாரும் பறக்க செய்வாங்க என்று இங்கே வருகின்ற சமுதாய சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குறிப்பாக ஹாஜியார் இன்னும் அவர்களோடு வந்திருந்த அனைத்து நன்மக்களுக்கும் துவா செய்து கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் இந்த சேவையை ஒவ்வொரு ஆண்டிலும் செய்கிற இந்த மகத்தான சேவையை தொடர்ந்து நிறைவேற்றி இஸ்லாமிய மார்க்க மேதைகளுக்கு, இஸ்லாத்தினுடைய நல்ல அறிஞர்களுக்கு நீங்கள் மென்மேலும் உற்சாகத்தை தந்து அவர்களுடைய பணிகளுக்கு ஆர்வம் மட்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு
நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இங்கே வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவைக்கும் நாட்டிலும் பேரவைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்குமாக துஆ செய்து அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்விலும் பரக்கத் செய்வானாக. நம் அனைவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக. நம்முடைய குடும்பத்தாரை நம்முடைய ரிஸ்கிலும் நம்முடைய தீனில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற்ற நன்மைகளிலே அல்லாஹ் சேர்த்து தருவானாக. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை வாசிப்பதன் மூலம் அவருடைய ஷஃபாஅத்தை நாளை வறுமையில் அல்லாஹ் நமக்கு வாஜிபாக்கி வைப்பானாக. அவர்களை சென்று அவருடைய ரவுலாவிலே சலாம் அவர்களுக்கு எட்டி வைக்கிற பாக்கியை தருவானாக. அவருடைய ஹதீஸை நாம் வாசித்ததற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டு அவருடைய கபரிலே இருந்து நமக்காக துஆ செய்வானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் எல்லாம் வழியில் துஆ செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த தீனுடைய சேவைகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் இங்கே என்னுடைய மருமகனார் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகனார் இளைய மகனார் நூலை ஜமாலி வந்திருக்கிறார்கள். இந்த என்னுடைய குடும்பத்தார்கள் நீங்கள் என்னுடைய மகனார் அவர்கள் சந்தோஷ் பார்க்கும் ஆலிமா இஸ்வானி அவர்கள் வாணிபாணி இஸ்வானிலே போதிப்பட்ட பெற்றவர்கள் அவர்கள் அதில் இருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய குடும்பத்தார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை தொழிலாளர் மனைவி இன்னும் மட்டுமல்ல என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்குமாக நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எங்களுடைய அருமை சகோதரர்களான திருமுகமது வாக்குறவர்கள் அவர்கள் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தவர்கள் சென்னையில் வந்து பல சேவைகளை செய்துவிட்டு அவருடைய பேச்சால் இருந்தால் சென்னை நகர மக்களுக்கு ஏன் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு நாம் சேவை செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மேல் பறக்கை செய்து அவருடைய சேவை தொடர்ந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு இன்னொரு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.